நல்லா கனவு வரும், நல்லா இருக்கும். அப்புறம் அந்த நார் பின்னுதல். பனைமரம் போல இந்த மானுட சமூகத்திற்கு முழுக்க உடல் முழுக்க பயன்படுகிற ஒரு ஒரு உயிரினம் இல்லை. தென்னை கூட பராமரிக்கணும், பனைக்கு அது இல்லை. பனம்பழத்திலிருந்து எங்க அண்ணன் மிட்டாய் செஞ்சார், இனிப்பு மிட்டாய். பனங்கிழங்க காய வச்சு அப்படி அரைச்சு இந்த மைதாவுக்கு பதிலாக அதை பயன்படுத்தினார். நானும் இந்த என் மகன் மாவீரனும் பனங்கிழங்கு சப்பாத்தியும் சாப்பிட்றோம், பனங்கிழங்கு களி சாப்பிட்றோம். என் தம்பி கிருவா அங்கிருந்து ஒரு 300 பனங்கிழங்கு கொண்டாடுறோம். அவிச்சு காய வச்சு நல்லா சின்ன சின்னதாக வெட்டி அரைவில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து மாவை தழிச்சிக்கிட்டு நாங்கள் அதை தான் சாப்பிட்றோம். இந்த பைத்தியக்கார கூட்டத்துக்கு பொருளாதாரம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் சாராயம் வித்து நம்மளை சாடிச்சு கிடக்கு. உனக்கு புரிய மாட்டேங்குது. 100 விழுக்காடு சோறு திங்கிறான்டா, அதுல 90 விழுக்காடு கறி திங்கிறான், முட்டை திங்கிறான், பால் குடிக்கிறான். அப்புறம் காய்கறி கீரையில எங்க இருந்து வருது? என் நிலத்தில் இருந்து, இந்த உழவர் குடியில் இருந்தாண்டா வருது உனக்கு எல்லாம்.